இவங்க ஊழல் செஞ்சிருக்கிறது உண்மையாயிடுச்சு. நீங்க விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ண ஆரம்பிச்சுன்னாலே எதிர்கட்சிகள்லாம் உடனே சொல்லுவாங்க KN நேருவை அமைச்சர் நீக்குன்னுடுவாங்க. அது கட்சியில ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு அதான் பயப்படுறாரு MK ஸ்டாலின். ஒண்ணு போக போக இது சூடு பிடிக்கும். KN நேருவை எவ்வளவுக்கு எவ்வளவு MK ஸ்டாலின் பாதுகாக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை திமுகவுக்கு எதிரான வினைகள் வரும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் நினைக்கிற பேரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. நான் இந்த 25 லட்சம் ரூபாய் வாங்கினேங்கிற மாதிரி சம் எவிடன்சஸ் ஆர் தேர். அது மேலதான் இவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் KN நேரு அவர்கள் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக வேண்டுமென்றே பல திசை திருப்பும் வகையில் அமலாக்கத்துறை மீது சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, நேற்று ஒரு இங்கிலீஷ்ல டிபேட்ல கூட இருந்தேன். அப்ப டிஎம்கேல இருந்து பேசுறவங்க கற்பனை கதை கையெழுத்து போடலைங்க. யாராவது ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் கையெழுத்து போடாத போடுவாங்களா டிஜிபிக்கு? ஐயா MK ஸ்டாலின் அவர்களே, KN நேரு அவர்கள் ஊழல் செய்யவில்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள். திமுக கூறுகிறது. கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஆங்கில பத்திரிகை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 நாளாக இந்த செய்தி பரப்பி வருகிறது, போட்டு வருகிறது. அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அது சில யூடியூபர்ஸ கண்டபடி அரஸ்ட் பண்ணக்கூடிய MK ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய செய்தி ஆசிரியரையும் கைது செய்து தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக செய்தி போடுகிறார்கள் என்று கைது செய்யக்கூடாது அவங்கள? இது இஃப் இட் வாஸ் a fake என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் ஃபேக்னு சொல்லக்கூடிய சில திமுக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் அவர்களுக்கு நான் நேரடியாக கேள்வி கேட்டேன். இன்று திரைவாரதம் நேர்கள் மூலமாக MK ஸ்டாலினுக்கு வேண்டுகோள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியரை கைது செய்யுங்கள், தங்களுக்கு தெரிஞ்சு விடும் எல்லாம். காரணம் என்னன்னா, இவங்க பண்றது முழுக்க ஃப்ராடு. திமுக அமைச்சர்கள் செய்வது செந்தில் பாலாஜி நேருவின் தாங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒப்பிட்டு பார்த்தீர்கள். ஆக மொத்தம் 13 மந்திரிகள் தமிழக அமைச்சரவையில் 50% என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நெட்ல இருக்காங்க. 8 MP இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. இந்த வெள்ளம் இப்ப பாருங்க, அப்பாவும் பையன் சேர்ந்துருக்காங்க. அருண் நேரு மேல கேஸ் இருக்குது, தம்பி மேல கேஸ் இருக்குது. ஆக மொத்தம் KN நேருடைய குடும்பமே ஊழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. எதுக்காக பண்ணணும்? அப்ப ஏவா வேலு, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, இந்த மாதிரிலாம் நத்தம் இன்னும் 2-3 பேர் எனக்கு சொன்னாங்க. அந்த 13 பேர்ல துரைமுருகன் உள்பட இவ்வளவு ஃப்ராடு பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வெளில தாங்க தான் சத்தியசாமி பேசுறாங்க. தப்பு என்பதுதான் கருத்து. தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஒரு 20-25 சீட் அதிகம். டிஎம்கேனுடைய டிராஸ்டிக்கா விழுந்துருச்சு கீழே. அவங்க இப்போ தேதியில எலெக்ஷன் வச்சாங்கன்னா கூட்டணி இருந்தா எல்லாரும் கூட்டணி மேலதான் கஷ்டப்படுறாங்க. திமுக மேல கூட அவ்வளவா கிடையாது. ஏன் கூட்டணி சக்கப்பா கட்டுறதுன்னு அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, KN நேரு ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், ராஜகண்ணப்பன் ஊழல், துரைமுருகன் ஊழல், ரகுபதி ஊழல், அப்புறம் நிறைய மந்திரி இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 25 முதல் 30 சீட் கூட வராதுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. தாங்கள் சொல்லுவதும் டெல்லியில் இருக்கிறதும் ஒரு மேட்ச் ஆகுது, கம்பேர் பண்ண முடியுது. அல்ப அரசியல் பண்ண மோடி என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்களை பேல்புரி பானிபுரி விற்பவர்கள் எல்லாம் ஹிந்திக்காரர்கள், கக்கூஸ் கழுவுவதெல்லாம் இந்திக்காரர்கள் என்று தயாநிதி மாறன் பேசியது. அதை தவிர நார்த் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் திருடுறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக காரன் ஓப்பனா பேசுறாங்க எல்லாத்திலையும். எங்க சட்டசபையில பொன்முடி கவர்னர் வெளில போகும்போது போடா அப்படிலாம் பேசலையா? ஆக மொத்தம் ஒரு மந்திரி அப்படி பேசும் பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூட மிக உயர்மட்ட பதவியில் இருப்பவர் கீழ்த்தரமாக பேசுவது தவறு என்று தான் சில அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள், என்னை நான் உள்பட. அப்படி இன்சல்ட் பண்றீங்க நீ கவர்னர் வித்தின் தி ஹவுஸ். அப்புறம் ஒரு பானிபுரி விற்கிறவன் தான் ஹிந்திக்காரன், அவன் தான் பீகாரின்னு அவனை திட்டுறீங்களே. நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பேசியது ஒரே ஒரு குறிப்பு, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் குறிப்பாக ஸ்டாலின்,
ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா போன்றவர்கள் ஏன் இந்திக்காரர்களை எல்லாம் கிண்டல் செய்கிறார்கள்? பீகாரின் டிஎன்ஏவும் தெலுங்கானா டிஎன்ஏ கம்பேர் பண்ணி பாரு, ரேவந்த் ரெட்டி பேசினதை குறிப்பிட்டார். அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு திராணி இல்லாத என்று சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் நரேந்திர மோடியை பார்த்து, இவருக்கு திராணி இருப்பதனால் நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வரி, தங்களுடைய அமைச்சர்கள் பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும். ஒண்ணு. பொலிட்டிக்கலா நரேந்திர மோடி என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு விக்ரம்? இளையமார்ந்த சொல்ல போறேன். ரொம்ப கிளவரா நவம்பர் மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ராகுல் காந்தி பாட்னாலையும் தர்பங்காலையும் பெரிய மீட்டிங் வச்சிருக்காரு இந்திய அலையன்ஸுக்கு. அதுல உத்தவ் தாக்கரே, சரத்பவார், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், லாலு யாதவ் எல்லாரும் வராங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்பட, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வராங்க. எல்லாம் ஆல் இண்டியா லெவல்ல லீடர்ஸ் வராங்க. அப்பொழுது திமுகவிலிருந்து யார் வரப்போகிறார்கள்? மு.க. ஸ்டாலின் வருவார். ஓட்டுச்சோரிக்கு வந்தார் பாட்னாவுக்கு மு.க. ஸ்டாலின். இந்த 2ஆம் தேதி மீட்டிங் வருவாரா? வந்தாருன்னு வச்சுங்க, என்ன கேள்வி கேட்பாங்க? சனாதன தர்மத்தை பற்றி தான் எழுத வேண்டும், எழுதக்கூடாது, பேசக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு திமுக போச்சுன்னா, இப்ப அதான் மோடி சொன்னாரு, தமிழ்நாட்டை பத்தி சொன்ன பீகார்ல வந்து பேசிப்பாருன்னு. கால வைக்க விட மாட்டாங்க திமுக காரங்க. அவருக்கு என்ன பண்ணுவார்? மு.க. ஸ்டாலின் வந்து கனிமொழி அனுப்பிச்சு வச்சாரு, டி.ஆர். பாலு அனுப்பிச்சு வச்சுருவாரு. அவங்க கை கொடுத்துக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து. எப்படி அதோட சரி. மு.க. ஸ்டாலின் ஏன் தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவிற்கு வர பயப்படுகிறார்? நரேந்திர மோடி ட்வீட்டை விட்டுருங்க. மு.க. ஸ்டாலின் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவின் சார்பில், இந்திய அலையன்ஸ் சார்பில் தேஜஸ்வி யாதவை சப்போர்ட் பண்ணி வருவாரா? அதுக்கு அந்த பிரிவென்ட் பண்றதுக்கு தான் நரேந்திர மோடி அப்படி கூகுளி போட்டு விட்டாரு. இவங்க சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து நரேந்திர மோடி அதே திருப்பி சொல்லுவார் நிச்சயம். இங்க இருக்கவங்கலாம் பானிபூரி வித்தாங்க, நீங்க எல்லாம் ஹிந்திக்காரன். இப்போ நீங்க ஒன்னே ஒண்ணு பார்க்கணும் விக்ரம், தமிழ்நாட்டில் பல பொதுக்கூட்டங்களில் அமித்ஷா உள்பட, ராஜ்நாத் சிங் உள்பட, ஸ்மிருதி இரானி உள்பட, ஏன் பிரதமர் உள்பட பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுது திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் நரேந்திர மோடி பேசினால், ஹிந்தியில் பேசினால், அமித்ஷா ஹிந்தியில் பேசினால் பலத்த கைத்தட்டல் வருகிறது. காரணம், கூட்டத்தில் இருப்பவர்கள் இந்திக்காரர்கள். அவன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ற அளவு கூட விடுறது கிடையாது, நல்ல கைத்தட்டி விட்டுறாங்க. ஆக மொத்தம் எவ்ரி 7th person இன் தமிழ்நாடு இஸ் ஹிந்தி பர்சன். நீ அது 7ல இப்ப குறைச்சிட்டு வந்து 4, 5, 3, 2ன்னு வந்துருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு 5 எம்எல்ஏ இருப்பான் ஹிந்திக்காரன், ஒரு மந்திரியே வந்துருவான். இந்த பிரச்சனைக்கு திமுக தான் விதை விட்டது. 17 வருஷம் 5 பிரைம் மினிஸ்டர் மந்திரியா இருந்தாங்களே இவங்க திமுக காரங்க. அப்ப ஏங்க இந்த மைக்ரேஷன் பாலிசி பத்தி பேசவே இல்லை? அப்பெல்லாம் ஹிந்தி, இப்ப டி.ஆர். பாலு நெடுஞ்சாலை மந்திரியா இருந்த போதே ஹிந்தி சர்க்குலர் எல்லாம் போட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இப்ப எஸ்ஐஆர் விட்டுட்டாரு மு.க. ஸ்டாலின், இப்ப ஹிந்தி பிடிச்சுட்டாரு, நரேந்திர மோடி பிடிச்சுட்டாரு. ஆக மொத்தம் ஒரு கான்ட்ரவர்சில இருந்து இன்னொரு கான்ட்ரவர்சி போகணும்னு நினைக்கிறாரு. கே.என். நேருடைய ஊழலை பற்றி மறைப்பதற்காக இந்தியை பேசுகிறார்கள் என்று தான் பாஜகவினர் சொல்லுகின்றனர். இதில் நான் இன்று காலை அண்ணாமலையுடைய ட்வீட்டை பார்த்தேன், நயினா நாகேந்திரன் ட்வீட்டை பார்த்தேன், வரிசையிட்டிருக்கிறார். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், மு.க. ஸ்டாலினுக்கு ஹிந்தியில் பிரதமர் பேசியதை புரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். புரியாமல் பேசுவது மு.க. ஸ்டாலினுக்கு அழகல்ல.